ஓடிடி தளத்தில் எத்தனையோ வெப் சீரிஸ் வந்திருக்கு தமிழில் குறிப்பாக. அதில் நிறைய வெப் சீரிஸுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைச்சிருக்குது. பல வெப் சீரிஸ் நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு 200 எபிசோடு ஒரு வெப் சீரிஸ் வந்து சக்கப்போடு போட்டிருக்கு. அதை வந்து ஹார்ட் பீட். சீசன் 1 100, சீசன் 2 100, 200 எபிசோடு. அதை வந்து என்ன சொல்கிறது, தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்குது ஹாட் ஸ்டாருடைய அந்த ஹார்ட் பீட் வந்து. அதுக்கு முக்கியமான காரணம் கண்டென்ட்டு. திரும்பவும் சொல்கிறது தான், திரும்பவும் கண்டென்ட் தான். நீங்கள் கலையை எந்த வடிவில் கொடுத்தாலும் அதை மக்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்னப்பா இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் ஸ்பெஷல் அப்படின்னு தாண்டி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தெருக்கூத்து வந்தப்போ கலை இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து தெருக்கூத்து ஒரு வடிவில் வேறு விதமாக மாறும்போது நாடகம் திரைப்படம் வந்தபோது இப்போ அந்த தெருக்கூத்து நாடகத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும், சினிமா வந்துடுச்சுனாங்க. சினிமாவுக்கு அப்புறம் டிவி வந்தது. டிவி வந்தபோது சுத்தமாக சினிமா காணாமல் போயிடுனாங்க. அப்புறம் டிவிக்கு அப்புறம் வந்து சேட்டலைட் டிவி, ஓடிடி, அதனுடைய வளர்ச்சி வேறு விதமாக போய்கிட்டே இருக்குது வந்து. ஆனாலும் இன்னும் கலையை, சினிமாவை ரசிக்கிற மக்கள் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட், நீங்கள் கொடுக்குற கதை, அது எந்த வடிவமாக இருக்கட்டும், நல்ல கதையாக கொடுங்கப்பா, நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் சினிமாவை வாழ வைத்தது, இந்தியாவிலே சினிமாவை வாழ வைத்தது, குறிப்பாக தென்னிந்தியாவில் சினிமாவை வாழ வைத்தது வந்து ஓடிடி தாங்க. ஏன்னா மலையாளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணாங்க ஓடிடியில். ஓடிடி பெரிய அளவில் வந்து சினிமாவையெல்லாம் காலி பண்ண போதுன்ற ஒரு பயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறமா வந்து படங்களை வந்து ஓடிடி வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இப்போ பெரிய ஹீரோ படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பெரிய ஹீரோக்கள், மாஸ் ஹீரோக்கள் படங்கள்லாம் 100 கோடி 120 கோடிக்கெலாம் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போலாம் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்லாப் வச்சுட்டாங்க. அப்புறம் சில படங்களுக்கு வந்து தேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பார்த்து நாங்கள் ஓடிடி வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இதுக்கு இடையில் வெப் சீரிஸ்ன்ற ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. அந்த வெப் சீரிஸோட மிக முக்கியமான ஒன்று தான் ஹார்ட் பீட். ரொம்ப ஒரு 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 மருத்துவ பின்னணியில், ஒரு மருத்துவமனையுடைய பேக்ட்ராப்பில் சொல்லப்பட்ட கதை. அந்த கதையில் அவ்வளோ எமோஷ்னல் கனெக்ட் ஆகிருந்தது. அவ்வளோ அந்த கதையில் அவ்வளோ பெரிய கண்டென்ட் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் நான் சொல்கிறது வந்து தூர்தர்ஷன் வந்த காலகட்டத்தில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டிவின்னு இருக்கும். கரெக்டாக செவ்வாய்க்கிழமையான ஒரு நாடகம் ஒன்று போடுவாங்க 7:30 மணிக்கு. போய் ஊரே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒளியும் மிக மிக பிரபலமான ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்ல படம் பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு கிரேஸ் இருந்தது. நீங்கள் ஹாட் ஸ்டார் இந்த ஹார்ட் பீட்டு வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் வந்து ஒரு கிராமத்திற்கு போயிருந்தேன். அது போயிருந்தப்போ இந்த ஓடிடியில் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வேறு அந்த முன்கதை பின்கதை, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த எபிசோடை எப்படி முடிக்க போகிறாங்க, இப்படி ஒரு குடும்பமே வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் நானும் இடையில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தேன். குறிப்பாக தீபக் சுந்தராஜன் இயக்கத்தில் ஹாட் ஸ்டாரில் வந்து ஹார்ட் பீட்டோடைய கதை என்ன அப்படின்போது, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு பெண், அவள் கர்ப்பமாயிடுறா. தந்தைக்கு கடுமையான கோபம் ஆகிடுது. அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துறான். ஒரு குழந்தை பிறகுது. தாயும் மகளும் பிரிஞ்சிடுறாங்க. அந்த பெண்ணும் டாக்டரு, அந்த பிறந்ததில்ல அவளுக்கு பிறந்த பொண்ணும் அதுவும் டாக்டர். 2 பேரும் ஒரே மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. அம்மா மகள் தெரியாத இருக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சு போகுது மகள் தானே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மகளுக்கும் தெரிய வருது. அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அங்கே ஒரு டாக்டர் இருக்கார். அவர் யாருன்னா, அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவருடைய முன்னாள் காதலன், இந்த பெண்ணுடைய அப்பா. இந்த அம்மாவுக்கு, இந்த குழந்தை பெற்றுட்டாங்களே, இந்த அம்மாவுக்கு 2 மகள் இருப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டாக்டர் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பாப்ல. இப்படி வந்து அடர்த்தியான கதையில் இந்த சீரியஸ் போயிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் இதனுடைய பலமே வந்து. இதெல்லாம் தாண்டி சென்டிமெண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து. அதுதான் இங்கே பிடிச்ச ஒரே ஒரு விஷயம். இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திக், அனுமோல், தீபா பாலு இவங்களாம் இந்த ஹார்ட் பீட்டில் நடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா திரைப்படம் அல்லது வந்து கலை வடிவம் மாறிக்கிட்டே இருந்தாலும் அதை பார்ப்பவர்களுடைய உணர்வு மாறவே மாறாது. அது எவ்வளோ காலம் ஆனாலும் சரி.
அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, நம்பியார் அவர்கள், எம்என் நம்பியார் அவர்கள் பெரிய வில்லன். அவர் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்பொழுது தண்ணி தாக எடுத்துருக்கு, தண்ணி எடுத்து போகணும். இப்போ மாதிரி மினரல் வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லாத காலகட்டம் வந்து அப்போ அந்த ஊருங்களில் கிராமப்புறங்களில் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க பானையில். அப்படி நின்று கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போவோம். இவர் தண்ணி தாக ஒரு கிராம பகுதியில் போயிட்டார், இறங்கிட்டார். இறங்கணுன்னு அப்படியே வந்திருக்காங்க. வந்தவுடனே தாகமாக இருக்கும், தண்ணி கொடுங்கம்மான்னு ரியலாக நடந்த சம்பவம். அந்த வந்த 2-3 பெண்மணிகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பானையை கீழே போட்டு உடச்சிட்டு, படுபாவி எம்ஜிஆர் இந்த படாப்படுத்துறீ, எம்ஜிஆர் இந்த அடி அடிக்கிறீ, நீ உனக்கா தண்ணி கொடுக்கணும், வேற யாருக்காவது குடிப்போம் நம்மளுன்னு நம்பியாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகிடுச்சு. சினிமா அப்படி ஒன்றரை கலந்தது தான். இப்போ யாராவது சொன்னால் ஏன் இப்படி கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெப்சீரிஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதில் நடிக்கிற அந்த டாக்டராக நடிக்கிற அனுமோல் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை வடபழனியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்திற்கு, உடல்நிலை சம்மந்தமான ஒரு சந்தேகத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் கேட்டிருக்காங்க. அங்கிருந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எம்மா நீங்களே டாக்டர் அம்மா, உங்களுக்கு தெரியாதான்னுக்கிறாங்க. இது உண்மையாக அவங்களே ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம். அது எப்படியாப்பட்ட ஒரு தாக்கம் பாருங்கள் வந்து. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு எபிசோடும் அப்படி வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அடுத்து என்னன்ற ஒரு பெரிய ஆவலோடு கொண்டு போய் சேர்த்தது வந்து இயக்குனர் தான், தீபக் சுந்தரராஜன். இவர் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் சுந்தரராஜனுடைய மகன், ஆர் சுந்தரராஜனுடைய மகன். 80 காலகட்டங்களில் வெள்ளி விழா படங்கள்லாம் அடித்து நொறுக்கின ஒரு அற்புதமான டைரக்டர் அது. அப்படியேப்பட்டவருடைய மகன் வந்து இவர் தீபக் சுந்தரராஜன். ஏற்கனவே அனபல் சேதுபதி, ஓ மணப்பெண்ணே இந்த மாதிரி படங்களை வந்து இயக்கியிருக்கார். அனபல் சேதுபதி தான் இயக்கியிருக்கார். ஓ மணப்பெண்ணே படத்திற்கான திரைக்கதை எழுதியிருக்கார். இங்கே அனபல் சேதுபதியை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையை வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த அரண்மனையை வந்து இன்னொருத்தர் போய் விலைக்கு கேட்பார். அவர் கொடுக்க மாட்டேன்னு இவர் கொஞ்சம் கடுப்பாயிடும். அந்த குடும்பத்துக்கே விஷம் வச்சு கொண்டுடுவாப்புல. அதில் இருக்கிற அனபல்ன்ற ஒரு பெண் வந்து பழி வாங்கிறது தான் கதை. ஆவியா வந்து இது ஒரு வித்தியாசமாக எடுத்துருப்பாப்புல. வந்து ஓமனை பெண்ணைக்கு வந்து ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கை, அதனுடைய திரைக்கதையை வந்து இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிருப்பார். வந்து பிரமாதமான ஒரு டைரக்ஷன் வந்து இந்த ஹார்ட் பீட். அவருடைய அப்பா அவரை கூட சொல்லுவாங்க வந்து, ஆர் சுந்தரராஜன் வந்து குறிப்பாக ரஜினி வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார். இப்போ சமீபத்தில் இளையராஜா பற்றி பேசும்போது, ஒரு நாள் இளையராஜா கூப்பிட்டார். என்ன கூப்பிட்டு, சாமி இது மாதிரி நான் ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டராக பிஸி ஆகிட்டேன், அமர் ஒரு பக்கம் வந்து பாட்டு எடுத்து மியூசிக் பண்ணுறதுன்னு கங்கை மரனேன் அவன் ஒரு பக்கம் இதுவாக இருக்காங்க. பாஸ்கர் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும் பாஸ்கருக்கு, அதாவது இளையராஜாவுடைய சகோதரர் பாஸ்கருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், நீங்கள் ஒரு கால் ஷீட் கொடுங்களேன் படம். ஓ எஸ் சாமி நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி இளையராஜாவுடைய சொந்த படம். அப்போ என்ன ஆகிப்போச்சு, ரஜினி சொன்னது ஊட்டிக்கு போயாச்சு அவுட்டோர். போனவுடனே அவர் இளையராஜாவுடைய பிரதர் பாஸ்கர் வந்து என்ன சொல்கிறாரா, சார் இங்கே நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றி பேசியிருக்காராம். கங்கை மரம் பார்த்தீங்கன்னா ஒரே கிண்டல் கேலி இதுவாக இருக்கிறாராம். சுந்தரராஜன், ஆர் சுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா கதை என்னங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு மாதிரி, சார் இதுதான் சார் கதை அப்படின்னு ஒரு ஓரலாக ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு போகிறாராம். ஏன்னா ஆர் சுந்தரராஜன் வந்து நமக்கு செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி ரஜினிக்கெலாம் தோணிருக்கு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு மாதிரி மோகனை வச்சு படம் பண்ணவர், ஒரு லைட்டரான ஒரு காதல் இது பண்ணவர். ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ. நமக்கு என்ன பண்ண போகிறாருன்னா, சரி ஓகே இது சரிப்பட்டு வராதுன்னு திரும்ப ஊட்டியிலேருந்து கிளம்பி ரஜினி வந்துட்டுக்கிறார். வந்து இளையராஜா கிட்ட வந்து பேசியிருக்காரு, சாமி இது சரிப்பட்டு வராது, ஆளால் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு. இளையராஜா சொன்னாராம், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலைன்னா நான் மியூசிக் பண்ணுறதையும் நிறுத்திடுறேன் அப்படிங்கிறார். அப்படியான்ட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போன பிறகு வந்து ஆர் சுந்தரராஜனுடைய டைரக்ஷன் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது. ரைட்டு, இவர் வந்து ஒரு கெட்டிக்கார டைரக்டர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படம் தான் ராஜாத்தி ராஜா, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் இந்த ஹார்ட்பீக்கோடைய இயக்குனர் தீபக் சுந்தரராஜனுடைய அப்பா ஆர் சுந்தரராஜன்ட்ட ஒரு தடவை நான் ஒரு இன்டர்வியூக்காக பேசியிருந்தப்போ பயங்கரமாக காமெடியாக பேசுவார் அவர். அப்போ ஒரு படத்துடைய எடிட்டிங் நடந்துகிட்டு இருந்ததான். அப்போ பக்கத்தில் சத்யராஜ் உட்காந்துருந்தாலும், சத்யராஜ் நடிச்ச படம் தானே ஆழியார் டேம் இருக்குல்ல, அந்த டேமை வந்து சத்யராஜ் பைக்கில் தாண்டுற மாதிரி, ஒரே தாண்டுற மாதிரியான அந்த காட்சியை வந்து டூப் வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டண்ட்டு கலைஞரை டூப் வச்சு எடுத்திருக்காங்க. அது எடிட்டிங் டேபிளில் பார்க்கும்போது அப்படி ஒரே அசால்ட்டாக ஒரே டேக்கில் அந்த டூப்பு தாண்டியிருக்காரு. அப்போ சத்யராஜ் சொன்னாராம், வந்து இந்த டூப் என்னம்மா பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு. ஆர் சுந்தரராஜன் சொன்னாராம், யோ
அவன் தான் யார் ரியல், நீ தான் டூப்பு அப்படின்னு. அப்படி ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள நபர் வந்து. அப்போ அவருடைய பையன் எப்படி பார்ப்பல, அந்த பல்ஸ் பிடிக்கிறது தாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து. இந்த வெப்சீரிஸில் தீபக் சுந்தரராஜன் அந்த பல்ஸை மிக அழகாக பிடிச்சிட்டார் பாருங்கள். ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்டு, ஒரு மருத்துவமனை, அதில் ஒரு எமோஷ்னல், அதில் ஒரு வலுவான ஒரு கண்டென்ட்டு. அம்மா மகளுக்கு தெரிய மாட்டாளா, மகள் அம்மாவுக்கு தெரிய மாட்டாளா, அப்பா என்ன பண்ணுவார், இந்த மகள் கடைசி நேரத்தில் கோமாவில் இருக்கும்பொழுது, கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது அப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாரா, எப்படி ஒரு 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 கிட்டத்தட்ட அந்த வெப்சீரிஸை ஒரு இருக்கையினுடைய நுனின்வாங்கல்ல அந்த அளவு கொண்டு வந்து அதை சேர்த்துருக்காருன்னா அது டைரக்டருடைய திறமை தான் அது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த மருத்துவமனை பின்னணியில் உள்ள நீங்கள் கதைகள் பண்ணும் பொழுது அதனுடைய அந்த மெடிக்கல் குறிப்பெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மருந்து, அந்த சிகிச்சை, அந்த நோய், இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். பத்திரிகையாளரும் நண்பருமான குரு சம்பத்குமார் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து. அவர் முதல்ல பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு ஒரு சீரியலுக்கு டைலாக் ரைட்டர், இப்பவும் பிஸியான சீரியல் டைலாக் ரைட்டர். அவர் எழுதிட்டு இருக்கும்போது இது மாதிரி மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் வரும்போது இவர் சில விஷயத்தெல்லாம் எழுதிட்டார், சொல்லிட்டாரு. அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ 2-3 டாக்டர்ஸ் வந்து அதுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மருந்தும் நீங்கள் சொன்ன டிசீஸும் தவறானது, இது இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, அது போய் சேர்ந்த என்ன ஆகணும்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, அவர் மருத்துவம் சம்மந்தமான ஏதாவது டைலாக் எழுதும்போது சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் கேட்டு தான் எழுதுவார். அப்போ இந்த ஹார்ட்பீட் வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் அது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கரெக்டாக துல்லியமாக எழுதியிருக்காங்க. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான். நீங்கள் விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் கூட வந்தது, அது ஒரு திரைப்படமாக வர வேண்டியது, சூப்பராக இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அதெல்லாம் தாண்டி 100 எபிசோட் சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல ஃபஸ்ட்டு சீசனுக்கு போய் இவரை கார்த்திக் அவரை கேட்டிருக்காங்க. இவங்க சுசியோடைய முன்னாள் வீட்டுக்காரர் கணவர் அவர் வெப் சீரிஸாக வேணாங்க, நான் நடிக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்ட்டு முதல்ல அவாய்ட் பண்ணிட்டுக்கிறார். அப்புறம் இந்த சீசன் 1க்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு நான் வந்து நடிக்கிறேங்கன்னு சொல்லி பல பேர் பாராட்டியிருக்காங்க. மிக முக்கியமாக பாராட்டியிருக்காங்க வந்து பல பேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா சீனியர் டைரக்டர்ஸ், சீனியர் ஆக்டர்லாம் பாராட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கொரியனில் வர வெப்சீரிஸோடைய தாக்கம் இதில் இருந்தது. அந்த வெப்சீரிஸ்க்கான சக்ஸஸும் அதுதான் காரணம். இந்த வெப்சீரிஸ் குறிப்பாக எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்ந்துருக்குது. அதுதாங்க சக்ஸஸ். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை, நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்லாம் இனிமேல் யாருமே புலம்பவே தேவையில்லை. அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் அவங்கவுங்க கையில் இருக்குது. அது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னு ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் போதும். உங்களுக்கான தளம் நிறைய இருக்குது. அப்படியேப்பட்ட வெப்சீரிஸ் 2 சீசன் 200 எபிசோடு அடித்து நொறுக்கி இருக்கிறது. இதுக்கு 3வது சீசன் வருமா அப்படின்ற அவளோட வரும்னு சொல்லி அடுத்த வருஷம் 2026 வரும்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு போட்டாங்க. பெரிய வரவேற்பு, வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.